இந்த ஒரு கோட் படத்துக்காக நம்ம போகும்போது விஜய்ன்ற ஒரு பிராண்ட், அந்த விஜய்ன்ற ஒரு பிராண்டுக்காக மட்டும்தான் வந்து இந்தியா முழுக்க இந்த படத்தில் விஜயோட பிராண்ட் மீட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கான பிராண்டு அப்படின்னு ஒரு துப்பாக்கி படமாகட்டும், கத்தி படமாகட்டும், போக்கிரி படமாகட்டும், கில்லி படமாகட்டும், அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், அவருக்குன்னு ஒரு வேல்யூ மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த மாசை இவர் தக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம வெங்கட் பிரபு ட்ரை பண்ணியிருக்காரு. மூர்ணம் சார்பாக நாம் கொடுக்கக்கூடிய இந்த படத்துக்கான ரேட்டிங். உலகெங்கும் இருக்கும் மூர்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். வித்தியாசமான விஷயம் ஏன்னா நம்ம எல்லாமே பொலிட்டிக்கல் பேஸ்ட் அண்ட் அவேர்னஸ் பேஸ்டான ஒரு கண்டென்ட் தான் எப்பவுமே கொடுப்போம். இன்றைக்கி சில சூழ்நிலைக்காக கோட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பற்றின ஒரு திரை விமர்சனத்துக்காக வந்து உட்காந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன இந்த கோட் படத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% ஆஃப் தமிழ்நாடு மக்கள் பார்த்துருப்பாங்க. உலகம் முழுக்க இருக்க தமிழக மக்கள் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்க விஜய் ரசிகர் குறைஞ்சபட்சம் 50% 60% ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க என்பது மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த கோட் படத்தை நாமளும் பார்த்தோம். நம்ம மூர்ணம் குழுவோடு சென்று பார்த்தோம். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த கோட் படம் ரொம்ப அருமையாக, தரமாக, நேர்த்தியாக, சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயம், இந்த படம் அப்படின்னு வரும்போது நல்ல தரமான படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முழு மூச்சோட, ஒரு முழு நம்பிக்கையோட, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெங்கட் பிரபு அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஸோ வெங்கட் பிரபு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபுனால அவருக்குன்னு ஒரு தனி ஜானர் இருக்குது. அவர் பழைய படங்கள், நிறைய படங்கள், ஆங்கில படங்கள் ஆகட்டும், பல்வேறு மாநிலம் சார்ந்த படங்கள் ஆகட்டும், அதுலேருந்து சின்ன சின்ன சீன்ஸ்லாம் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது அவரோட வழக்கம். இருந்தாலும் கூட அந்த காப்பி பேஸ்ட்டை முறையாக நல்லா தொகுத்து செவ்வனை வந்து செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் வெங்கட் பிரபு. அப்படி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஒரு கோட் படத்துக்காக நம்ம போகும்போது விஜய்ன்ற ஒரு பிராண்ட், அந்த விஜய்ன்ற ஒரு பிராண்டுக்காக மட்டும்தான் வந்து இந்தியா முழுக்க வந்து தமிழக ரசிகர் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநில சார்ந்த ரசிகர்களும் சென்று பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் விஜயோட பிராண்ட் மீட் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. ஏன் இந்த மாதிரி டெலிபரேட்டாக இவ்வளோ புகழ்ந்துட்டு கிடையாதுன்னு சொல்கிறாருன்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஏனென்றால் விஜய்க்கான பிராண்டு அப்படின்னு ஒரு இப்போது துப்பாக்கி படமாகட்டும், கத்தி படமாகட்டும், போக்கிரி படமாகட்டும், கில்லி படமாகட்டும், அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், அவருக்குன்னு ஒரு வேல்யூ மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த மாசை இவர் தக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம வெங்கட் பிரபு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குன்றது ஸ்ட்ரைட்டாகவே சொல்ல முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா விஜயோட மாஸ் மீட் அவுட் ஆகலை. பாயிண்ட் நம்பர் 1. இதில் பல்வேறு நட்சத்திரங்கள், மோகன் ஆகட்டும், பிரபுதேவா ஆகட்டும், ஜெயராம் ஆகட்டும், ஸ்னேகா ஆகட்டும், அப்புறம் முக்கியமாக பிரசாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் லைலா அவர்கள், ஒரு பாட்டுக்காக இணைக்கப்பட்ட த்ரிஷா அவர்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய திரைப்பட நட்சத்திர கூட்டமே இந்த படத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரீசெண்டாக கூட அண்ணாத்தேன்னு ஒரு படத்தில் பார்த்தோம். அங்கேயே ஒரு பெரிய நட்சத்திர கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அண்ணாத்தே படம் என்ன லெவலில் முடிஞ்சதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர கூட்டத்தோடு வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கான வேலைகள் ரொம்ப தரமாக செஞ்சுருக்காங்க. பிரசாந்த் அவர்களுக்கும் பிரபுதேவா அவர்களுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் வந்து உண்மையிலே வந்து விஜய் அவர்கள், ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு பர்சன் அவரோட ஓன் படத்தை ரெப்ரசன்ட் பண்ணும்போது பிரசாந்த் அவர்களுக்கும் பிரபுதேவா அவர்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ராவல் பண்ணி வச்சுருக்காரு. அது உண்மையிலே பாராட்டு. ஏன்னா ஒரு 2.5 hours மூவின்னு வரும்போது அந்த 2.5 hours மூவியில் வந்து மேக்ஸிமம் 2 hours and 5 minutes வந்து அந்த ஹீரோவோட ஃபேஸ் அந்த ஸ்க்ரீனை கவர் பண்ணுன்றது தான் எல்லா ஹீரோவோட ஆட்டிடியூடாக இருக்கும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார். விஜய் அவர்கள் திரைத்துறையில், ஏன்னா அவரோட படம் ரிலீஸ் இப்போ ரஜினிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு எவ்வளோ பெரிய பட்ஜெட்னாலும் ஈஸியாக எடுக்கக்கூடிய மனிதராக வந்து விஜய் அவர்கள் பார்க்கப்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக தான் அஜித் மற்ற நடிகர்கள் எல்லாரும். அப்படி இருக்கும் தருவாயில் இவர் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரபுதேவா அவர்களுக்கும் சரி, பிரசாந்த் அவர்களுக்கும் சரி, மோகன் அவர்களுக்கும் சரி, அஜ்மல் அவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃப்ரேமில் கொடுத்துருக்கான்றது உண்மையிலே அந்த விஷயத்தில் விஜயை பாராட்டி ஆகணும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, படத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூட கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்னு சொல்கிறாங்க. அதில் பாதி கோடி வந்து ஹீரோ அவர்கள் சம்பளத்துக்கே போயிருக்கும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் கூட வெங்கட் பிரபு மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து செலவிட்டு எடுத்திருக்காங்க. இசை, ஃப்ராங்காக இசையை பற்றி, படத்துக்கு முன்னாடி இசையை பற்றி பேசிடலாம்.
இசை வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளரோட மகன். அவர் வந்து அவரோட படங்கள் ரீதியாக இசையமைப்பாளர் மகன் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு தனி ஜானரில் தனி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி ஓடிட்டுருக்காரு. பட் அவரோட எதிர்பார்ப்பும் இந்த படத்தில் வந்து பிஜிஎம் வைஸ் ஓகே 60 to 70% குட், நோ டவுட். பட் அந்த பாட்டு ஒரு பாட்டை தவிர மிச்சம் எந்த பாட்டும் வந்து அவ்வளோ மக்களுக்கோ இல்லை அவரோட ரசிகருக்கோ கூட ரீச் ஆகலைன்றது ரசிகர்கள் மூலமா நம்ம கேள்விப்பட்டோம். இசை இந்த பக்கம் வச்சிடலாம். ரெண்டாவது ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் வந்து ஆக்ஷன் இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ரெஃபரன்ஸ். இந்த ஒரு படம் பார்க்குறதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு 15-16 படத்தை பார்த்ததோட சீன்ஸு, 15-16 படத்தோட கரு, 15-16 படத்தோட கதைகள், அந்த நயங்கள் எல்லாம் எடுத்து தொகுத்து இந்த ஒரு கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற ஒரு படத்தை வந்து நம்ம வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. இந்த 15-16 படம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ இருக்க விஜய் ரசிகர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. நீங்கள் பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அடிமை பெண் ஆகட்டும், அதெல்லாம் அந்த சிவாஜி படங்கள் ஆகட்டும், இப்போ நம்ம ரஜினி சார் ரீசெண்டாக கூட நடிச்சு முடிந்த ஜெயிலர் படமாகட்டும், இவங்கெல்லாம் வந்து தன்னோட மகன் வரும்போது மகன் மூலயமா வந்து எதிரியாக வில்லனாக தான் ப்ரெசென்ட் பண்ணி, ஜெயிலர் படமே பார்த்துருக்கீங்க, ரஜினியோட மகன் தான் வில்லனாக இருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து தன் மகன் தான் வில்லன்றதை ஓப்பனிங்லேயே கொஞ்சம் கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கான ஒரு ஃபர்னிஷ் எதுவுமே இல்லை. 16 படம் சொன்னது மிஷன் இம்பாசிபிள் ஆகட்டும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்ட் 6 and 7 ஆகட்டும், அதுக்கப்புறம் அடிமை பெண், ஜெயிலரு, அதுக்கப்புறம் மங்காத்தா, இந்த மாதிரி ஒரு 15-16 படத்தில் இருக்க எல்லா சீன்ஸும் நம்மளும் பார்த்துருக்கோம். அந்த சீனோட மொத்த வடிவமாக அந்த 15-16 படத்தில் இருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம இவரால் எடுக்க முடியுமோ எடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அதில் எல்லளவு மாற்று கருத்தும் இல்லை. திருடப்பட்டாலுமே கூட சீன் ஆகட்டும், அந்த கதை அம்சமாகட்டும், பல்வேறு இடங்களில் திருடப்பட்டாலும் கூட ஒரு இடத்தில் ஆரம்பித்து விட்டு எங்கே போய் முடிவது என்று தெரியாமல் கதையை வந்து ரொம்ப அங்கே எங்கே சொல்லி நகர்த்தி ரொம்ப பக்காவாக நகர்த்தியிருக்காரு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. கடைசியில் சிஎஸ்கே மேட்ச்சில் போய் வச்சு முடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் அந்த ஒரு 10 நிமிஷம் சுவாரஸ்யமாக, ஏன்னா 10 நிமிஷம்ன்றது எப்பவுமே நம்ம T20 மேட்ச் ஆகட்டும், ஒன் டே மேட்ச் ஆகட்டும், 50-50 மேட்ச் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் அந்த கடைசி 15 மினிட்ஸ் தான் எப்போ சென்சேஷனாக இருக்கும். அந்த கடைசி 5 hours அந்த வின்னிங் தருவாயும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதுல சென்சேஷனாக கொண்டு போகணுன்றதுக்காகவே திரு வெங்கட் பிரபு அவர்கள் ஆரம்பித்தது ஒரு இடம், ட்ராவல் பண்ணது ஒரு இடம், முடிக்கும் போது கிரிக்கெட் கிரவுண்டில் கொண்டு போய் முடிக்கிறாரு. ஸோ எதுக்குமே கண்டினியூட்டி இல்லாமல் இருக்க மாதிரி இருந்து மிக சிறந்த இயக்குனர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த கிளைமேக்ஸோட ட்ராவல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிடங்கள் ட்ராவல் வச்சுருக்காரு. அந்த ட்ராவல் ஏன் அவ்வளோ தூரம் வச்சாருன்றது உண்மையிலே வந்து புலப்படலை. ஏன்னா தெரிஞ்சு போச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம KGF 1 பார்த்துருக்கோம், KGF 2 பார்த்துருக்கோம், புஷ்பா படம் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த படங்கள்லாம் வரும்போது அடுத்தடுத்த சீன் வந்து நம்மளால் யூகிக்க முடியாது, முக்கியமாக KGF 1லையும் 2லையும். ஆனால் இந்த படத்தில் வந்து விஜய் ஒரு மாஸ் ஹீரோ சார், தமிழ்நாட்டோட மாஸ் ஹீரோ சார். அந்த மாஸ் ஹீரோவுக்கு ஒரு படம் பண்ணும்போது அவரோட கால்ஷீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் தருவாயில் அடுத்தடுத்த சீன் இதான் வரும்போதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே பக்கத்தில் உட்காந்து சொல்கிறாங்க. நாங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அடுத்தடுத்த சீன் எங்களுக்கும் தெரிஞ்சு போகுது என்ன வரும்போதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒரு ரசிகனாக எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் கடைசியில் அந்த 50 minutes 70 minutes ஆஃப் பெல்ட் வந்து ரொம்ப லாங் ட்ராவலாக பார்க்கப்படுது. அதை கொஞ்சம் சிங்க்ரனைஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் திரு வெங்கட் பிரபு அவர்களே. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த த்ரிஷாக்குன்னு ஒரு சாங் வந்து ஸ்பெஷலாக எடுத்து வந்து அட்டாச் பண்ண மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ ஒரு சாங்குன்னு ட்ராவல் விஜய் படம், கில்லி படத்தில் சாங்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கில்லி ஆகட்டும், போக்ரி ஆகட்டும், அதுக்கப்புறம் கத்தி படத்தாகட்டும், இந்த படத்தோட சாங்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வகையான ஈர்ப்பு ஏற்படும். கத்தி படத்தோட சாங்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் சார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. துப்பாக்கி படத்தில் அதே மாதிரி. ஸோ அது வந்து அட்டாச்மெண்ட் க்ளீனாக தெரியும். அட்டாச்மெண்ட் சாங் வந்து ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகும். ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் சாங்கு தனியாக ஸ்டோரியோடு வந்து அட்டாச் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய கால்ஷீட் கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி கொடுத்த ஒரு மனுஷனுக்கு நீங்கள் கரெக்டான தரமான செய்கையை செஞ்சுருக்கணும் அப்படின்றது ஒரு எல்லாரோட ரசிகரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு பத்திரிகையாளர் நாங்கள் சில விஷயங்கள் பார்க்கும்போது ஸோ ரஜினி சாருக்கு அடுத்தபடியாக இப்போ விஜய் சார் வந்து பேசப்படுறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜயோட மாஸ் வேல்யூவை வந்து இந்த படம் வந்து ரீச் அவுட் பண்ணலை அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு எங்களுடைய கணிப்பாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கதையோட நகர்வு. இட்ஸ் வெரி கிளியர். ஒரு சாட்ஸ் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய 3 நல்ல நண்பர்கள் வந்து அவங்க ட்ராவல் பண்ண விதம்,
அந்த ட்ராவலில் இருந்து மோகன் அவர்கள் வந்து அவர் தான் பாஸாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லப்படுது. ஆனால் மோகன் அவர்கள் அந்த ஸ்குவாட்ல இருந்து வெளியே போனார்ன்ற விஷயங்களுக்கான பதிவு எந்த இடத்துலையுமே முதல்ல கொடுக்கல நீங்கள். பாயிண்ட் நம்பர் 1. அவர் ஏன் இந்த டீம் விட்டு வெளியே போகிறாரு அப்படின்றது கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து விஜய் அவர்கள் சொல்லி தான் தெரியுது. ஸோ அதுக்கான முனைப்பு என்பதை விட லாக்கிங் கரெக்டாக இல்லைன்றது டிஸ்கனெக்ட் எங்கேயோ தெரியுது. உங்கள் படத்தில் நிறைய படத்தில் மகத்துலேயே அந்த மாதிரி பார்த்துருக்கோம், நிறைய டிஸ்கனெக்ட் இருக்கும். இந்த படத்தில் இந்த மாஸ் ஹீரோவுக்கு அந்த டிஸ்கனெக்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். மோகனோட வேல்யூ வந்து நீங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி ஆனதுனால இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் காமிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன ரிவெஞ்சுன்ற விஷயத்த வந்து அங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கணும். அது ஸ்டெபிலைஸ் பண்ணலன்ற ஒரு விஷயங்கள் அப்பட்டமாக தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து உண்மையிலேயே பெரிய ஹீரோக்கள், பெரிய முன்னாள் ஹீரோக்களை வச்சு எடுக்கிறன்றதுனால அந்த விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா ஹீரோக்களுக்கும் கரெக்டான ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை பில்டப் பண்ணியிருக்கீங்க படம் ஃபுல்லாக, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் விஜய் அவர்கள் தான் மெயின் ஸ்டார். அந்த ஸ்டாருக்கான வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்களான்றது கொஞ்சம் நீங்கள் ரீப்ளை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50-60 டைம்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் தேர் இஸ் இட்ஸ் அண்ட் பட்ஸ். இப்போது நான் இந்த கதை, இந்த திரைப்பட விமர்சனத்துக்கே வந்து நான் ஒரு இவ்வளோ நேரம் இழுத்து பேச வேண்டிய சூழ்நிலை ஏன் தள்ளப்படுதுன்னா, நீங்களே 3 மணி நேரம் எடுத்துருக்கீங்க படத்தை. நார்மலாக 2 hours 20 minutes இட்ஸ் மேக்ஸிமம் டைம் டியூரேஷன். உட்கார்றதே மக்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாம் 1 hour 40 minutes 1 hour 50 minutes தான் படத்துக்கு உட்காடுறாங்க. 2 hours மினிமம், இல்லை 2 hours 20 minutes சில ஸ்டார் உள்ள வேல்யூ உள்ள படங்களுக்கு உட்காடுறாங்க. இது 3 hours மூவி சார். இந்த 3 hours மூவிக்கு அந்த வேல்யூ ஆஃப் தி ஒரு சப்ஜெக்டோட வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்ஸில் இருக்க டீமோட மெம்பர்ஸு, அந்த டீம் மெம்பர்ஸ்க்குள்ளே ஏற்படக்கூடிய ஃபேமிலி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்குவாடில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. நிறைய இடத்துல பிசுறு தட்டுது. ரொம்ப சென்டிமெண்ட்ஸ் விஷயம் சூப்பராக விளையாடிருக்காங்க. ஸ்னேகா ஹஸ் டன் அன் இமென்சிவ் ஜாப். ஸ்னேகா அவங்களோட ரோலை பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயினாக அந்த படத்துக்கு ஒரு தாயாக எப்படி இருக்கணுமோ அதுக்கான வேல்யூ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவ் டன் தர் வேல்யூ. ஒரு டைரக்டராக அவங்களோட வேல்யூவை நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்றது நீங்களே வந்து ரசிகர்கள் கேட்டாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. வி ஆர் நாட் சப்போஸ் டு சே டைரக்ட்லி தட் யுவர் வேல்யூ இஸ் ஃபுல்ஃபில்ட் ஆர் நாட். அதை பற்றி நாங்கள் சொல்லவோ இல்லை கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் ஹவவர் எதிர்பார்ப்பு அப்படின்னு வரும்போது ஒரு ரசிகனா, ஒரு பொதுப்படையான மனிதராக வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது, ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட், ஒரு 400 கோடி ரூபாய் பட்ஜெட், குறைஞ்சபட்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 3 days எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1000 crore அந்த பிளாட்ஃபார்முக்கு 5 days மேக்ஸிமம் ட்ராவல் ஆகிடும். அது ட்ராவல் ஆக மாட்டது இட்ஸ் $1 million கொஸ்டின் அகைன். இதில் சில கதையில் பார்க்கும்போது அதுக்கான இன்டெப்த் வேல்யூ நான் சொல்ல வர்றது, அந்த பெண்ணோட, அதாவது விஜயோட மகனாக வரக்கூடிய அந்த கேரக்டர், சஞ்சய்ன்ற அந்த கேரக்டர், அந்த தான் வில்லன்றது அப்பட்டமாக கிளியராக தெரியுது. ஏன்னா திடீர்னு வந்து ரீயூனியன் ஆகுறாங்க. ரீயூனியன் ஆகும்போதே அவன் எதனால் உள்ளே வந்தான்றது ஆன்டி ஸ்குவாட்லேருந்து வந்தவர் அவருக்கு கண்டுபிடிக்க முடியாதா? ஏன்னா என்னதான் ஃபேமிலி பாண்டிங், ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்காரு, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம நீங்கள் திரைக்கதையிலையோ இல்லை நகர்வுகளை காமிச்சாலும் கூட அவர் வந்து அந்த சாட்ஸில் இருக்க மனுஷன், அதனால் க்ளீனாக எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா பிரசாந்த் ஒரு பாயிண்டில் சொல்கிறார், தான் பொண்ணு கொல்லப்பட்டாலும் இவன் சாட்ஸில் எப்படி இருக்கக்கூடியவங்க எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள், அப்பா விஜய் ஆனவர் தான் மகன் திருப்பி ரீயூனைன் ஆகும்போது கண்டிப்பாக அதுக்கான தாட் ப்ராசஸ் அது கரெக்டாக மீட் அவுட் பண்ணி இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு கணிச்சிருக்க முடியும் முதல் கொலையிலே. ஆனால் வந்து அது தெரியாத மாதிரி நகர்கள், சினிமான்றது என்டர்டைன்மெண்ட், அதில் மாற்றுக்கிறது ரொம்ப ட்ரில் டவுன் பண்ணிலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வி அக்ரி. ஆனால் சில இடத்துல கதைக்களமானது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்பது அப்பட்டமாக இதை உணர்த்துகிறது திரு வெங்கட் பிரபு அவர்களே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் நீங்கள் நகர்த்திருக்கீங்க, நல்லா இருக்கு, பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் அது விஷுவலைஸ் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் நிறைய விஷயம் எதிர்பார்த்துருக்கீங்க, அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியலையோன்ற அந்த தடுமாற்றம் நிறைய இடத்துல தெரியுது நமக்கு நல்லாவே. அந்த தடுமாற்றம் வந்து 3 hour அவங்களை இழுத்து போயிடுச்சு. இந்த இழுத்து போகிறதுக்கு ஒரே காரணம் ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே இல்லை அப்படின்றது பிளண்ட்டாக தெரியுது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து நம்ம விஜய் அவர்களோட நகர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாட்ச் பேஸ் பண்ணியே ஃபோக்கஸ்டாக இருக்கார். ஃபேமிலி நேரத்தில் ஃபேமிலி பாண்டிங், காமெடி நேரத்தில் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் பையன் கேரக்டரோட காஸ்டியூமில் மொத்தமாக எல்லாருமே விட்டுட்டீங்க, இன்க்ளூடிங் ப்ரொடியூசர் உட்பட. எப்படி இவ்வளோ இதுவாக விட்டாங்கன்றது தான் கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் அப்பா கேரக்டர் பிஃபோர், அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும்போது தகப்பன் கேரக்டராக கரெக்டாக காமிச்சிருக்கீங்க. பிரசாந்த் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், திரு பிரபுதேவ் ஆகட்டும், ஜெயராம் ஆகட்டும், கரெக்டாக காமிச்சிருக்கீங்க. அந்த பையன் பெரியவனாகி ஒரு தீவிரவாத கும்பலோட இணக்கமாகும் போது அவனோட கேரக்டர் எல்லாம் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த பையனோட
பையன் விஜயா இருக்க கேரக்டரோட காஸ்டியூம் வந்து ரொம்பவே கொச்சப்படுத்திங்க. ஏன்னா விஜயை வந்து வேறு ஆங்கிளில் பார்க்குறாங்க, இளைய தளபதின்னு பார்க்குறாங்க சார். அப்படி ஒரு கேரக்டரைஸ்டு பர்சனை வந்து இந்த மேக்கப் விஷயத்தில் ரொம்ப டவுன் பண்ணி காமிச்சிட்டிங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா மீசெல்லாம் நீங்கள் அந்த ரஷ்யன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஆனால் எடுத்தது தமிழ்நாட்டில், ஐ மீன் எடுத்தது ரிலீஸ் பண்ண போகிறது தமிழ்நாட்டில். ரஷ்யன் பேஸ்டான ஹேர் ஸ்டைல் காஸ்டியூமோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ஓகே. பட் மேக்கப் விஷயத்தில் சின்ன விஜய்க்கு ரொம்ப சொதப்பல். படம் இந்த லெவல் கொஞ்சம் டிகிரேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் பையன் கேரக்டரில் நீங்கள் ஹேர் ஸ்டைல்லையும் பாடி காஸ்டியூம்லேயும் காமிச்ச காஸ்டியூம் அதுவே ஃபேஸ் மேக்கப்பில் ரொம்பவே சொதப்பிட்டீங்க. அதோட பெரிய இம்பேக்ட்டு படம் வந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகும் போது அந்த ஒரு ஹைப்புன்னுவாங்கள்ல, அந்த ஹைப் வந்து விஜய் படத்துக்குன்னு வரும்போது குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. எனிவே ஓவராலாக வச்சு பார்க்கும்போது நம்ம மூவர்ணம் சேனலில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துக்கான ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். இந்த படத்துக்கான கதைக்களமாகட்டும், நகர்வுகளாகட்டும், ஒளிப்பதிவு நல்லா இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டண்ட்டு இட்ஸ் வெரி குட். அதுக்கப்புறம் கோரியோகிராஃபி ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா அது நல்லா தெரியுது, பிரபுதேவா இருந்தாலும் பிரபுதேவாக்குன்னு ஒரு டீம் எப்படி இருக்குமோ அந்த டீமுக்கான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. காஸ்டியூம் வாஸ் ஆல்சோ குட். பட் ஸ்பெஷல் கேஸ் அந்த பையன் கேரக்டருக்கான விஜய் கேரக்டருக்கு காஸ்டியூம் லிட்ரலி ரைட் ராயலி ஸ்பாயில்டு. லைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மேக்கப்லேருந்து காஸ்டியூம் லுக் எல்லாமே ரைட் ராயலி ஸ்பாயில்டு. கடைசியாக விஷயங்கள் பார்க்கும்போது ஹீரோயின்ஸ் தே டன் தர் ஜாப். அண்ட் எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்தந்த விஷயங்கள் கரெக்டாக வந்து உள்ளே கொடுத்துருக்கீங்க. ஆனால் எதிர்பார்ப்பு மீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது மூவர்ணம் சார்பாக நம்ம கணிச்ச சில விஷயங்கள் அங்கே வந்து 2 நாளாக, அதாவது நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி மதியம் வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ண வரைக்கும், காலையில் ஃபஸ்ட் ஷோலேருந்து இன்றைக்கி மதிய ஷோ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி அங்கே வரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரசிகர்கள் மேக்ஸிமம் விஜய் ரசிகர்ன்ற ஒரே ரீசனுக்காக ஏற்றுக்கிறாங்க. 35-40% ரசிகர்கள் மட்டும் தான் ஏற்றுக்கிறாங்க. மிச்சப்படி வெளியே வாயை மூடிட்டு எதுவும் சொல்ல முடியாமல் கம்முன்னு போகிறாங்க. பட் கேமரா முன்னாடி இன் கேஸ் ஆஃப் படம் வந்து இதுவாகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த காஷியஸில் எல்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மேல் அண்ட் ஃபீமேல் ரசிகர் வந்து இதோ சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம், விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஆடியன்ஸ் ஜாஸ்தி அண்ட் கிட்ஸ் ஆடியன்ஸும் ஜாஸ்தி. அந்த ஆடியன்ஸ்க்கான இந்த பெப்பு மீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக கிடையாது. 30-40% மீட் அவுட் ஆனாலே பெரிய விஷயம், சரிங்களா? ஸோ ஏன்னா ரசிகர்கள் அந்த வயது உட்பட 15 வயசுலேருந்து 40 வயசு உள்ள ரசிகர்களுக்காகட்டும் இது ஓரளவுக்கு 50-60% ஏற்றுப்பாங்க. ஆனால் 75% கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. கிட்ஸுக்கும் விமன்ஸ்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது 20-30% தான் அவங்களால வந்து லைக் பண்ண முடியும். ஏன்னா விஜய் அவர் மேலே வச்சுருக்க அந்த ஃபெய்த், அவர் படம் இப்படி இருக்கும் அப்படி வச்சுருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சு. மூவர்ணம் சார்பாக நாம் கொடுக்கக்கூடிய இந்த படத்துக்கான ரேட்டிங் 1.5%. 5க்கு 1.5% ஸ்ட்ரைட்டாக நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் கள நிலவரத்தில் நாங்கள் சென்று பார்த்தோம். ரசிகர்கள் மட்டுமல்லாமல் விஜயை தவிர்த்து அனைத்து திரையுலக ரசிகர்களையும் நாங்கள் சந்தித்து அவங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது இந்த 2 நாட்களில். அவங்ககிட்டேருந்து கிடைச்ச இன்புட்ஸ் தான் இது எல்லாமே. நாங்கள் பார்த்தது சில விஷயங்கள் தெளிவாக என்னென்ன டேமேஜஸ் சொல்லிட்டோம். டி-ஏஜிங் லுக். ஓகே. நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அந்த சின்ன விஜய் அவருக்கு பண்ண விஷயம் டி-ஏஜிங் லுக்கு. அந்த டி-ஏஜிங் லுக் வந்து தவற விட்டது இந்த படம் ஃபெயிலியருக்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் பாட்டுகள் எல்லாம் வந்து கதையோடு இணக்கமாக செல்லவில்லை. இதெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லி நாங்கள் டேரெக்டாக பிளண்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கமர்ஷியலாக படம் ஹிட் ஆகிடும், அதில் மாற்று கருத்தில் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் போட்ட பணத்தை கேரண்டியாக எடுத்துக்க முடியும். ஏனென்றால் விஜய் என்ற மாசுக்கு உரிய ஒரு செல்வாக்கு, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கேரண்டியாக வந்துடும். ஆனால் எதிர்பார்ப்பு, ஒரு ரசிகன் எதிர்பார்ப்பு மீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எதிர்பார்ப்பு மீட் அவுட் ஆகவில்லை. 5க்கு 1.5% மட்டுமே மூவர்ணம் சார்பாக இந்த படத்திற்கு விமர்சனம் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல திரைப்படத்தோடு திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.